பெங்களூர் மைசூர்லாம் போகிறதுக்காக சென்னை டு பெங்களூர் காவேரி எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் போட்டிருந்தோம். போகிற வழியில் பசிக்க கூடாதுன்றதுக்காக ஜெப்டோவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். 9:15 ட்ரெயினுக்கு 7 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியே வண்டி ஒரு 4-5 வாட்டி நின்று தள்ளிட்டு தான் போனோம். ஒரு வழியாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்து ஏறி உட்காந்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே ஷார்ப்பாக 9:15க்குலாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 3:50லாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் பண்ணிட்டு வெளியே போய் ஒரு டீயை குடிச்சு திருப்பி உள்ளே வந்து உட்காந்துட்டோம். டே 1 மைசூர்லேருந்து ஆரம்பிக்கலான்றதுக்காக திருப்பி பெங்களூர் டு மைசூர் ஹம்பி எக்ஸ்பிரஸில் 6 o'clock அங்கே கிளம்பிட்டோம். நாங்க சென்னையில இருந்து வந்த ட்ரெயின் ஆல்ரெடி மைசூர் தான் போகுது. பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்படி ஒரு மால் நம்ம சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஒரு நாள் பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கிற பனார்கட் டான்ஸுக்கு போயிட்டு சாப்பிடலான்றதுக்காக அதே பெங்களூர்ல இருக்கிற லூலு மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நாங்க என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா 269க்கு அவங்க கொடுக்குற சவுத் இந்தியன் மீல்ஸும் அதே 269க்கு அவங்க கொடுக்குற நார்த் இந்தியன் மீல்ஸும் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒரு 99க்கு ஒரு காம்போ. இதை சாப்பிட்டும் பத்தலன்றதுக்காக இந்த ஒரு கடையில நானு பரோட்டா பட்டர் சிக்கன்லாம் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக போனா அதுக்கப்புறம் இப்படி பண்ணாதான் தண்ணி வரும்ன்றதே தெரிஞ்சது. இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த ஒரு ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா மினி தீம் பார்க்கே வச்சிருப்பாங்க. அதுவும் இந்த ஒரு ரைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை ஏத்தி விட்டீங்கன்னா இந்த ஜூல சிங்கம் புலி எல்லாம் கிட்டவே பார்க்கலாம். எங்கன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல லொகேட் இருக்கிற பனார்கட் டான்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இங்க ஆன்லைன்ல ஒரு ஆளுக்கு 400 rupees சார்ஜ் பண்றாங்க. நீங்க நேர்ல போய் எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா அந்த அளவு கூட்டமா இருக்கும். உள்ள போன உடனே ஏசி பஸ் தனியா நான் ஏசி பஸ் தனியான்னு உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்தோடனே நம்மள கூட்டிட்டு போவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என் காசு. நீங்க பெங்களூர் போறீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்க போனோன்றத பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 199க்கு ஷர்ட் டி-ஷர்ட்லாம் ஜூடியோல தராங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? லாஸ்ட் மந்த் பெங்களூர்ல லொகேட் இருக்கிற லூலு மாலுக்கு போயிருந்தோம். அப்பதான் இந்த ஒரு ஜூடியோ எங்க கண்ணுக்கு மாட்டிச்சு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுலயும் அவங்க 199 கொடுக்குற டி-ஷர்ட் எடுத்துட்டு நான் அப்படியே ட்ரையல் ரூம் போயிட்டேன். ட்ரையல் ரூமுக்கு போவேல இந்த ஒரு ரிங்கை எது குத்தாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டி-ஷர்ட் ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருந்ததுனால இந்த டி-ஷர்ட்டை நான் எடுத்துட்டேன். அப்படியே மால்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு பஸ் ஏறி சென்னைக்கு வந்துட்டோம். 99க்கு 2 ஷவர்மா தராங்களா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோருக்கு வெளியே லொக்கேட் இருக்கிற ராயல் ஷவர்மான்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க எந்த ஃபிளேவர் செலக்ட் பண்ணாலும் 2 ஷவர்மா 99க்கே தராங்க. எப்படி? அதுல 4 ஃபிளேவர் நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி வைஸ் பக்காவா இருந்தது. பட்ஜெட்ல சாப்பிடணும்னு சொல்ற நண்பனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சரவணா ஸ்டோர் சைடு போனீங்கன்னா இந்த கடையை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 10 ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பாப்சிகல் சாப்பிடலாம். எங்கன்னு சொல்றேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாதாவரம் தபால் பெட்டியில லொக்கேட் ஆயிருக்கிற கிண்டர் பாப்ஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட 10 rupeesல இருந்து 40 rupeesக்குள்ள தான் மெனுவே வச்சிருக்காங்க. இதுல நாங்க என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா லைம் மின்ட் மொஜிட்டோ டெண்டர் கோகனட். இதோட பேர் என்னன்னு தெரியல, நீங்களே கொஞ்சம் பச்சி சொல்றீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருந்தது. இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம். இந்த ஒரு ப்ளூ கலர் ஐஸ்கிரீமை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஷாப்போட ஆம்பியன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஷாப்போட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.